அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் அன்பின் வணக்கம். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம். அஸ்மத் குருபியோ நமஹ, அஸ்மத் பரமகுருபியோ நமஹ, அஸ்மத் சர்வகுருபியோ நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவரமுனி நமஹ, ஸ்ரீ குருங்கமுனிய நமஹ. பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். மதுரகவி எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி. பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் உத்தராயணம் கிரீஷ்மருது மிதுன ஆனி மாதம் 27ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 11 ஜூலை 2025. இன்று தேய்பிறை பிரதமை நாள் முழுவதுமே இருக்குது. பூராடம் நட்சத்திரம் காலை 7:22 வரைக்கும் இருக்குது. அதன் பின் உத்திராடம். சித்தயோகத்துடன் கூடிய ஒரு நல்ல நாள். வைத்ருதி நாம யோகம், பாலவகரணம். இன்றைக்கு ஆஷாட பகுல பிரதமை, வைத்ருதி ஸ்ரார்த்தம். அகசு நாழிகை 31:28, தியாஜ்யம் நாழிகை 23:58. இன்றைய புண்ணிய திதி ஆனி மாதம் தேய்பிறை பிரதமை, நேத்திரம் 2, ஜீவன் 1. இன்றைய மிதுன லக்ன இருப்பு நாழிகை 0, வினாழிகை 53. சூரிய உதயம் காலை 5:51. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். ரிஷபராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் சூரியன் குரு, கர்க்கடக ராசியில் வக்ரகமியில் புதன், சிம்மராசியில் செவ்வாய் கேது, தனுர் ராசியில் சந்திரன், கும்பராசியில் வக்ரகமியில் சனி ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்று பகல் மணி 1:33க்கு மகர ராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம், ஒரு மாற்றம், அது எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது. எல்லா வகையிலும் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். ஒரு டெசிஷன் எடுத்தோன்னா அந்த டெசிஷனில் ரொம்ப ஃபேமாக நிற்பீங்க, திட்டமிடுவீங்க, எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க, வெற்றி பெறுவீங்க. ரொம்ப இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு.
ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சந்திராஷ்டமம் இன்று மதியத்தோடு நமக்கு முடிவடைகிறது. திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமாகிறது. மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். ஒரு யோகம், ஒரு அதிர்ஷ்டம், ஒரு பாக்கியம், அது எல்லாமே இன்றைக்கி நமக்கு கிடைக்க போகிறது. புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். ராசிநாதன் சுக்கிரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு பலவிதமான யோகங்களை அள்ளித்தரும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களே, இன்று மதியத்திற்கு மேலே நமக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து செய்யறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ராசிநாதன் தனவாகு குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ராசி ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம ஒரு சின்ன சின்ன தடங்கல்கள் வந்தாலும் எல்லா தடங்கல்களையும் தாண்டி உங்களால் எல்லா காரியத்தையும் நல்லபடியாக நடத்திக்க முடியும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், அது எல்லாமே நமக்கு இன்றைக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள், ஒரு சிக்கல்கள் எல்லாமே நீங்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலம் காணப்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் இன்று ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. கர்க்கடக ராசி என்பர்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். ஒரு காரியத்தை எடுத்துட்டோம்னா அந்த காரியத்தில் ஏதாவது ஒரு சிக்கல்கள் நடந்ததுன்னா அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வித்தை இன்று உங்களுக்கு தெரிய வரும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எல்லா காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை அனைத்தும் மாறும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய மாற்றங்கள், புதிய முன்னேற்றங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நிச்சயமான முறையில் விலகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கலாக இருந்த பல காரியங்கள் இன்னைக்கு நல்லபடியாக நடந்து முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நம்முடைய ராசிநாதனுடைய சஞ்சாரம் பல விதத்திலும் நமக்கு யோகங்களை, அதிர்ஷ்டங்களை, பாக்கியங்களை அள்ளித்தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். வழக்கு வியாஜியங்களில் நல்ல ஒரு வெற்றி உண்டாகும். ஒரு நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அது சம்பந்தமான டிஸ்கஷன் இன்றைக்கி நீங்கள் பண்ணலாம். அது மாதிரி அந்த பிரதமையாக இருக்கிறதுனால ஒரு கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன், அது சம்பந்தமான ப்ரீலிமினரி ஒர்க்ஸ், அதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி தாராளமான முறையில் பண்ணலாம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் துலங்கும். ராசிநாதன் 5ஆம் இடத்தை பார்க்குற குழந்தைகளுக்காக, குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும். எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு தேக்க நிலை நிச்சயமான முறையில் விலகும். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள், அது எல்லாமே நமக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். அது மாதிரி நம்முடைய ராசிக்கு எல்லா கிரகங்களுமே அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் இன்றைக்கு அமைஞ்சிருக்கு. மனசுக்குள்ள மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய அற்புதமான நல்ல நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களே, இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வீடு, மண், மனை சார்ந்த காரியங்கள் ஒரு பெரிய அனுகூலத்தை கொடுக்கும். தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும். அது மாதிரி ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு மறைந்திருந்தாலும் அவருடைய பாதசார சஞ்சாரம், பார்வை சஞ்சாரம் எல்லாமே அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. குழந்தைகளால் அனுகூலம் ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நாள். தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை கண்டறிந்து அதை சரி செய்ய நீங்கள் என்று முற்படுவீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்கள், இன்றைய நாளில் பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம், ஒரு நல்ல ஒரு மாற்றம், அது எல்லாமே நமக்கு இன்றைக்கு கிடைக்க போகிறது. நம்முடைய ராசிநாதன் சுக்கிரன் நம்ம ராசியை பார்க்குறார். ஸோ சுணங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். எல்லா விஷயங்களிலுமே ஒரு தெளிவான முடிவுகளோடு இன்று நீங்கள் செல்வீர்கள். நண்பர்கள், உறவினர்களால் ஒரு பெரிய அனுகூலம் நமக்கு இன்னைக்கு காணப்படும். வீடு, மண்மனை யோகங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை இன்று காணப்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், அது எல்லாமே இன்றைக்கு நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களே, ராசியில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு இன்று மதியத்திற்கு மேலே எழுந்தருளுகிறார். தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இன்றைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தடைபட்டிருந்த பல காரியங்கள் எல்லாமே ரொம்ப நல்லபடியாக நடந்து முடியும். குழந்தைகளால், குடும்பத்தினரால் மிகப்பெரிய அனுகூலம், ஒரு மிகப்பெரிய மாற்றம், ஒரு மனநிறைவு, அது எல்லாமே இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்க போகிறது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள், அதிர்ஷ்டமான பலன்கள் ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள், அது எல்லாமே கிடைக்கும். புது உத்தியோகத்துக்கெல்லாம் முயற்சி செய்கிறவங்க இன்று செய்யலாம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். மகர ராசி அன்பர்கள், ராசிக்கு சந்திர பகவானுடைய வருகை இன்று மதியத்திற்கு மேலே நமக்கு இன்றைக்கு அமைஞ்சிருக்கு. பல வகையிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் எல்லாமே விலகும். புதிய மாற்றங்கள் நமக்கு இன்றைக்கு வந்து சேரும். தைரியமாக, தன்னம்பிக்கையோட இன்றைய நாளினை நீங்கள் எதிர்கொள்வீர்கள். பொருளாதாரத்தில் வளர்ச்சி, குடும்பத்தில் மகிழ்ச்சி, இது எல்லாமே கிடைக்கும். சுபவிரய செலவுகள் உங்களுக்கு இன்று உண்டாகும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல மாற்றங்களுக்கான ஒரு நாள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா சுபவிரய செலவுகள் உண்டாகும். நல்ல ஒரு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம், அது எல்லாமே நமக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. அது மாதிரி உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சீராக ரொம்ப நல்லா இருக்கும்.
தடைபட்டு இருந்த காரியங்கள் எல்லாமே ரொம்ப நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கலாக இருந்த பல காரியங்கள் இன்னைக்கு நல்லபடியாக நமக்கு நடந்து முடியும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்துமே விலகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். மீனராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே நமக்கு நம்முடைய ராசிநாதனுடைய சஞ்சாரம், கோச்சார சந்திரனுடைய நகர்வு எல்லாமே ரொம்ப அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. தைரியம், தன்னம்பிக்கையோடு எல்லா விஷயங்களையும் நீங்கள் எடுத்து வைப்பீர்கள், செய்து வைப்பீர்கள். சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். எந்த காரியத்திலுமே இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். பொதுவாக இன்றைய நாள் எடுத்தோம்னா, பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலம், ஒரு பாக்கியம், ஏற்றம் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை யோகங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, வெள்ளை மற்றும் மஞ்சள்.